இங்க பாரு, நமக்காக 50 பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. டேய், என்னடா பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற? வந்துட்டியா? நான் சொல்லல, காலேஜ் பியூட்டி ஷாலினி. ஐயா, அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறது தான். 7 நாளைக்கா? இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆகலாம். நீங்க மாட்டி மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிபம் கண்ணியாம பாலா போயிடும். பேசு ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதான். கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்டேன். உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட் கிடையாது. எல்லாம் பெரிய கஷ்டப்பட்டேன். கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி. இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி, சமத்தா ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நடையான் இது நடையான், ஒரு நாடகம் அன்றோ நடக்குது. அது வாதியாருக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப வேணாலும் திருட்டு போகலாம். அதிகமா உழைக்கும், பத்திரமா பாத்துக்கங்க. சுதந்திரம் வாங்கி 47 வருஷம் ஆகுதுங்கிறாங்க, இன்னும் செருப்பு திருட விட மாட்டேங்கிறாங்க. என்ன கேமரா நம்மளையே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஆஹா, இவன் வேற பொட்டுக்குள்ள தள்ளி விட்டு நிக்கறானே. போச்சுடா. ஏய் மாப்ள, நம்ம மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். டேய், உனக்கு பறக்க தெரியுமா? என்ன வார்த்தையா கேட்டுட்ட? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. லைட்டா கடிச்சு வைப்போம். டேய் கருவாயா, கடிக்காதடா. பாஸ் எம்மு எப்படி பாஸ் நான் தான கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. நீ பல்லு வளகாத நாத்தம் தான் 10 ஊர் கடிக்குதா. யோ என்ன இப்படி அசிங்கப்படுறா? டேய் ஒழுங்கா ஏஞ்சி போயிடுறா, இல்லனா குத்துன்னு குத்திரும் பாத்துக்க. டேய் பண்ண கூட முடியா, நீ சொல்லுவ நான் செய்வேடா. ஆட்டிஸ்கோ சபா, வெளிய என்ன ஊருக்கு முடியலடா. ஏப்பா பாஸ், அந்த ஏசி கொஞ்சம் போடு விடு. ஏசியா? ஏசில இல்ல, ஃபேன் தான். இந்தா படுத்துக்க. இப்போ நீ ஏசிய போடல, நாளைல இருந்து ஊட்ட காவ வைக்க மாட்டேன். ஸ்ட்ரைக் பண்ணுவா, பரவாயில்லையா? எது ஸ்ட்ரைக் பண்ணுவியா? எப்படி எல்லாம் பிளாக் மெயில் பண்றான் பாரு. இரு போட்டு தொலைறேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீட்டு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா எடுத்துக்க. Facebookல போறியா? கொண்டா ஷேர் பண்ணுவோமா? எவ்வளவு பெரிய வாய், பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. நம்ம ஊர் பாட்டே வேணாம், மார்ஸ் கிரகத்துல போடுற பாட்டை போட சொல்ல. அவ கண்ணாடி போட்டுட்டு மாசா நிக்கிறாரே, அவரு மாப்பிள்ள, பக்கத்துல இருக்கிறவர் அவரோட தம்பி. டைனோசர்னு ஒண்ணு சொன்னா எவனுமே நம்ப மாட்டேங்கிறான். ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்து காமி. சார் சார் பாத்து போங்க, இங்க நாய் அதிகம். அப்ப நீ யாரு? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்க வேணே. அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும்.
ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் நல்ல ஆக்ஷனோட போஸ் கொடுங்க. நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? ஒரு பொண்ணு பார்த்தனே, நினைச்சு அப்புறம் அவன் முகத்துல இருக்கிற அழகான 2 கண்ணை பார்த்தனே. ஒண்ணுன்னா 2 கண்ணு இருக்கட்டா பாத்தீங்க. முழுக்க டீனா இருக்கு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் வரும். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனவா? ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 5 கிலோ சாப்பாடு எப்படி தின்ன முடியும்? திருட்டு வந்து என்கிட்ட வர கடன் கேக்குறேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பெற்றுறாங்களா? டேய் பாடி கட்டிக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்பளத்தை அடிச்சு போறான். அது நடக்க கூடாதுதான் உங்களை வச்சிருக்கேன். ஒரு கட்டிங் தெரிஞ்சு போச்சு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. உன்னை வாங்கி வச்சிருக்கிறதுக்கு என்னதான்டா யூஸ்? நான் மூக்க தொட்டு காமிக்கிறான் நாக்கா. இல்ல திருட வந்தா இப்படிதான் மூக்க தொடுவியா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் தொகை தொடர்பு எல்லையை தாண்டி விட்டது. போறீங்களா? கம்முனு போகலாம் சார். எதுக்கு சார் ஹார்ன் அடிக்கிறீங்க ரோட்லலாம்? பசிக்கலன்ட்டு 3 தட்டு தின்னது பத்தியா? தின்னு நான் படுகிற இடத்துல காரை நிறுத்திட்டு போயிருக்காருங்க. ஏதோ என்னால முடிஞ்சது 4 கீரல். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.